Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இந்த டாபிக் இருக்கு. Capacitance of a parallel plate capacitor with a conducting slab in between the plates of capacitor. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் வந்து போர்ட் பேப்பர்ஸ் ஆகட்டும் இல்லை நீட் அண்ட் ஜேஇயில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில கண்டக்டிங் ஸ்லாப் இருந்ததுன்னா என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அப்போ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். நம்ம பெருசாக பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பேசிக் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. எனக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னாவே எனக்கு ரெண்டு கண்டக்டிங் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய திங் என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டரில் பார்த்துருப்போம். இதில் என்ன இருக்கும், எனக்கு வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதனுடைய ப்ராசஸ் அதனுடைய ஸ்டெப் எல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ரைட் இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில நான் வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்லாப், அது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலை நான் இன்சர்ட் பண்றேன். இப்போ இந்த டயக்ராமை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை டின்னு சொல்லியிருப்போம், கரெக்டா. அப்போ என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸை நம்ம ஒரிஜினல், அதாவது பிஃபோர் இன்சர்ட்டிங் தட் கண்டக்டிங் ஸ்லாப், இந்த கண்டக்டிங் ஸ்லாபுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எப்சிலான் நாட் ஏ பை டி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் அண்ட் த ஏரியா ஆஃப் த பிளேட் அண்ட் மீடியம்க்கு இல்லையா. ஸோ அந்த ஏரோ இல்லை வேக்யூமோ அந்த மீடியம் டிபெண்ட் பண்ணி என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்கும். இதை நம்ம ரொம்ப டெரைவ் பண்ணியிருக்கோம், நிறைய தடவை டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டக்டிங் ஸ்லாப், ஒரு மெட்டீரியல் கண்டக்டிங், ஓகேவா, அதை வந்து நான் இந்த பிளேட்டுக்கு இடையில இன்சர்ட் பண்றேன். இப்போ இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ், ரைட், இதோட திக்னஸ் டி அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த டி அப்படின்றது இந்த பிளேட்டினுடைய இந்த கண்டக்டிங் ஸ்லாபினுடைய திக்னஸ். அப்போ இங்க நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா எனக்கு இது கண்டக்டிங் அப்படின்றதுனால இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க போகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட். நம்ம போலரைசேஷன் ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம், டை எலக்ட்ரிக்ஸ்லயும் போலரைசேஷன் பார்த்துருப்போம், போலர் மாலிகுல் நான் போலர் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் கண்டக்டர்ஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், எனக்கு கண்டக்டர்ஸ் அந்த சர்ஃபேஸ்ல தான் சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இன்சைட் த கண்டக்டர் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இங்க என்ன நடக்கும், இங்க வந்து போலரைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது, போலரைசேஷன் நடக்குது. அப்போ இந்த சைடு ஃபுல்லா எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், இந்த சைடு ஃபுல்லா எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், அக்யூமுலேட் ஆகும். ஸோ இன்சைடு ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும், ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தெரியும். அப்போ இந்த கண்டக்டிங் ஸ்லாப்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்குது. எப்படி, எனக்கு எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், எக்ஸ்டர்னலா இந்த பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இ நாட்டும் இங்க போலரைசேஷன் நடக்குதுல்ல, அதை வந்து இபி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இபி அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல என்னுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எனக்கு வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், அப்படியே கேன்சல் அவுட் ஈச் அதர். நம்ம அதை ரொம்பவே டீடைல்டா நம்ம பேசியிருக்கோம். அப்போ how we can represent E அப்படின்றது வந்து ரைட், E அப்படின்றது வந்து E நாட் மைனஸ் இபி, ரைட், இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பிளேட்ல இருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த கண்டக்டர்ல போலரைசேஷன் நடக்குது. அப்ப அந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது இபி, போலரைசேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதுதான் என்னுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் இருக்க போகுது. இந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் டு ஜீரோ, விச் மீன் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பேசிக்கலாம். அப்போ how we can represent, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலா how we can represent இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் இதை நம்ம சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு வெளியில இருக்கிறதும் உள்ள இருக்கிறதும் எப்படி இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ன்றதுனால நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ இன்சைட் த பிளேட் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், அவுட் சைடு த பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். அப்போ எனக்கு இந்த கண்டக்டிங் ஸ்லாப்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த வெளியில வர எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் அவுட் ஆயிடும். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த இடத்துல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த எல்லோ கலர் இருக்கு பாருங்க,
இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவைலபிள். அப்போ அந்த இடத்துல how I'm going to find my capacitance தான் இங்க விஷயமே. அப்போ நமக்கு ஜெனரலா தெரிஞ்சது இது. அப்போ எனக்கு potential difference V which is equal to ED அப்படி நம்ம படிச்சிருக்கோம், நிறைய தடவை படிச்சிருக்கோம். அப்போ இது எப்படி எழுதலாம்? Eன்றது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ எப்படி சொல்லலாம்? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதான் டோட்டல். அப்போ E நாட் டிஸ்டன்ஸ் தான், ஸோ அதை D மைனஸ் டி பிளஸ் E Tன்னு சொல்லலாம். அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த எல்லோ கலர் வெளியில இருக்கு பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஸ்லாப்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த ஸ்லாப்ல இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் கேன்சல். அப்போ இந்த இடத்துல மை E becomes 0. அப்போ இந்த மொத்த டேர்ம் எனக்கு 0ன்னு மாறிடும். அப்போ எனக்கு E நாட் D மைனஸ் டி மட்டும்தான் இருக்கு, ரைட்? அப்போ V which is equal to E நாட் D minus T இதுதான் நமக்கு வந்து இருக்கு. அப்போ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த potential difference between the plate, அந்த கேப்ல மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பிளேட்டுக்கு இடையில, கரெக்டாக அந்த ஸ்லாப் கேன்சல் ஆயிடுச்சு, பட் அந்த ஸ்பேஸ் சின்ன இந்த எண்டில் இந்த எண்டில் இருக்குல்ல, அந்த parallel plate தானே. அப்போ நம்ம அதை எப்படி சொல்லலாம்? நம்ம படிச்சிருக்கோமே V which is equal to E அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு between the plate. சிங்கிள் பிளேட்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட், ரெண்டு பிளேட் இருக்கு, அப்போ சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்றது E நாட்னு சொல்லியாச்சு. ரிமைனிங் இந்த D மைனஸ் Tn அப்படியே தான் வச்சிருக்கேன், அப்படியே தான் வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த சிக்மாவை நம்ம என்ன சொல்லலாம்? Q சர்ஃபேஸ் இல்ல, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா which is equal to Q by A அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க சிக்மா இருக்கு, அதை Q by Aன்னு சொல்லலாமா? அண்ட் இந்த எப்சிலான் நாட் அப்படியே இருக்கு, ரிமைனிங் இந்த D மைனஸ் Tயும் நான் அப்படியே எழுதியாச்சு. இதுதான் நான் V அப்படின்னு சொல்றேன், V அப்படின்னு சொல்றேன். இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கெப்பாசிட்டன்ஸ். அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் எப்போ எனக்கு கண்டக்டிங் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணும்போது எப்படி இருக்க போகுது. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் C அப்படின்றது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q அண்ட் V upon V நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் இந்த Q by V, Qன்றது அந்த சார்ஜ், அதை அப்படியே எழுதுறேன். V just now நம்ம கண்டுபிடிச்சு இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய V என்னது? இதுதான். அப்போ அதை அப்படியே எழுதுறேன் பாருங்க, Q D மைனஸ் T ரெசிப்ரோகைடும் இப்படி. அப்போ இந்த இடத்துல என்னுடைய சார்ஜ் ரெண்டுத்தையும் நான் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம், Q அண்ட் Qவை நான் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? C which is equal to A epsilon naught D minus T. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் A epsilon naught divided by D minus T அப்படின்றது எனக்கு நியூ கெப்பாசிட்டன்ஸா இருக்கு. இதை நம்ம இன்னும் ஃபர்தரா கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ். இதோட நான் இங்க நிறுத்தினாலும் சரிதான், இல்லனா you can move further, ரைட்? இந்த A அப்படியே வச்சிருக்கேன், இந்த epsilon naught அப்படியே வச்சிருக்கேன், இந்த இடத்துல நான் D மட்டும் காமன் எடுக்கிறேன். அப்ப D காமன் எடுத்தனா 1 minus T by D அப்படின்னு இருக்கும், கரெக்ட் தானே? அப்ப இந்த D அப்படின்றது வந்து we can also write மேல எப்படி எழுதலாம் பாருங்க, which is equal to A epsilon naught by D. இது epsilon naught by D தானே, இப்படி எழுதலாம்ல, divided by 1 minus T divided by D. D எழுதலாமா? அப்ப நான் என்ன சொல்றேன்? A epsilon naught by D அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி தான் சொன்னோம் C naught. அதை நான் அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அவ்வளவு ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அப்போ which is equal to C naught divided by 1 minus T divided by D. அப்ப என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் வந்து இதுதாங்க. என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் C which is equal to C naught D, அதை வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ 1 minus T by D. இதுதான் என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ். அப்போ எப்படி சொல்லலாம்? என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எப்போ எனக்கு கண்டக்டிங் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணும்போது. என்னுடைய கெப்பாசிட்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ C is directly proportional to C naught. இதுதான் நமக்கு வந்து தெரியுற விஷயம், முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி இப்போ அந்த கண்டக்டிங் ஸ்லாபை நம்ம என்ன சொன்னா, அதனுடைய திக்னஸ் வந்து எப்படி இருக்கு? லெஸ் தென் D.
இல்லையா? அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை விட எனக்கு அந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து கம்மியாக இருக்கு. சப்போஸ் எனக்கு அந்த டி அந்த பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்னுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுது பாருங்க. ஸோ சி விச் இஸ் ஈக்குவல் டு சி நாட் டிவைடட் பை ஈக்குவலாக இருந்ததுன்னா 1 மைனஸ் என்ன வரும்? இட் இஸ் சேம் 1/1, 2/2, 3/3, 4/4, 5/5. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே 1 2 3 4 எப்படி போட்டாலுமே ரெண்டுமே சேமாக இருக்கும்போது when we cancel, அதாவது 1/1, 2/2, 3/3, 4/4, 5/5 அப்படின்னு போடும்போது ஆப்வியஸ்லி இங்கே 1 தான் வரப்போகுது, which is nothing but C0/0, which is infinity. அப்போ என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்ஃபினைட், ரைட்? இன்ஃபினைட்ல போயிட்டு முடிஞ்சிடும். எப்போ என்னுடைய திக்னஸ் ஆஃப் த ஸ்லாபும் அந்த பேரலல் பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக ஆகும்போது. சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்ட். என்ன நம்ம வந்து கெப்பாசிட்டர் சொல்கிறோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், we are going to find new capacitance. ஸோ நியூ கெப்பாசிட்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது Q/V. V நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும். அந்த வியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஸ்டெப்பு. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அப்போ இந்த எல்லோ பார்ட்டில் மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இதில் சொல்லியிருக்கோம், அந்த டிஸ்டன்ஸ் மட்டும். இந்த டியில் இந்த டி போயிடுச்சுன்னா இந்த எட்ஜ் மட்டும், அந்த பிட்டு மட்டும், அதுதான் இது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவல் டு 0, ரைட்? நம்ம அடுத்து வந்து டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம், டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணும்போது. ஸோ பேசிக் ஈக்குவேஷன்ஸ் தான், பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.